அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வரும் மே 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சங்கடகரா சதுர்த்தி விரதம் வர இருக்கிறது. அன்று நம் மனதில் உள்ள குழப்பங்கள் தீருவதற்கும் மனக்கவலைகள், கஷ்டங்கள், கடன், நோய் அனைத்தும் நீங்க அன்று இந்த ஒரு இலை மீது இந்த ஒரு சின்னத்தை மஞ்சளால் வரைந்து அதன் மீது ஒரு அகல்விளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். அதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக வீடியோவை பாருங்கள். சங்கடகரா சதுர்த்தி அப்படின்னாலே விநாயகப் பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விரத நாள். இந்த வருடம் மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சங்கடகரா சதுர்த்தி விரதம் வருகிறது. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி ரொம்பவும் மங்களகரமானதாக சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடன், நோய், துன்பங்களை நீக்கும் சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் சங்கடகரா சதுர்த்தி விரதம் வருகிறது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள். செவ்வாய்க்கிழமையில் செய்யப்படும் வழிபாடு நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய நாள். அதிலும் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகரா சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வருவதால் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக அன்று சொல்லப்படுது. விநாயகப் பெருமான் அவதரித்த நட்சத்திரம் என்பதால் சதுர்த்தி அவருக்கு உரிய வழிபாட்டு நாளாக அமைந்துள்ளதாக சொல்லப்படுது. ஆனால் சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கியதால் தான் சங்கடகரா சதுர்த்தி விரதம் உருவானது என்றும் சொல்லப்படுது. ஒருமுறை விநாயகப் பெருமான் உலகை வலம் வந்து கொண்டிருந்த போது தன் அழகை பற்றி கர்வம் கொண்டிருந்த சந்திரன் விநாயகர் அவர்களை பார்த்து சிரிக்க, கோபம் கொண்ட விநாயகர் சந்திரனை பார்த்து நீ தேய்ந்து மறையக்கூடியது என்று சபித்தார். பிறகு தன்னுடைய தவறுக்கு வருந்திய சந்திரன் விநாயகரை நோக்கி தவமிருக்க சந்திரனை தன் தலைமீது ஏற்று பாலச்சந்திரன் என்ற பெயருடன் அருள்பாலித்து சந்திரனுக்கு வளரும் தன்மையை தந்தார் விநாயகர். அவ்வாறு சந்திர பகவான் வரம் பெற்ற நாள்தான் இந்த தேய்பிறை சதுர்த்தி நாள். அதனால்தான் சதுர்த்தி திதி விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. வரும் மே 5ஆம் தேதி 2026 வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருகிறது. சதுர்த்தி திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:42 தொடங்கிடுது. புதன்கிழமை காலை 6:37 வரை சதுர்த்தி திதி உள்ளது. விரதம் இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை காலையிலே விரதம் இருக்க தொடங்கலாம். இந்த சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வர்றதுனால அங்காகர சங்கடகரா சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்த நாளாக இந்த நாள் வருகிறது. இந்த சங்கடகரா சதுர்த்தி ரொம்ப சக்தி வாய்ந்த நாளில் வரதாக சொல்லப்படுது. இந்த சங்கடகரா சதுர்த்தி நாளில் முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் நாம் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்தால் நம் மனக்கவலைகள், குழப்பங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், கடன், நோய் அனைத்தும் தீரும் அப்படின்றது ஐதீகம். இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர செவ்வாய்க்கிழமைகளில் தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி அன்று இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஒரு கிளியாமல் நல்ல நிலையில் உள்ள வெற்றிலை ஒன்று எடுத்துக்கணும். காம்பு உடையாமல் இருக்கக்கூடியதா அந்த மாதிரி ஒரு வெற்றிலையை எடுத்து அந்த வெற்றிலை மீது சிறிதளவு மஞ்சளை குழைத்து ஸ்வஸ்திக் சின்னம், இதுதாங்க முக்கியமானது. ஸ்வஸ்திக் சின்னத்தை மஞ்சள் சிறிதளவு குழைத்து நம் விரலாலே அந்த வெற்றிலை மீது வரையணும். வரைந்து முடித்த பிறகு ஒரு தாம்பாளம் எடுத்து வைத்து தாம்பாளத்து மேலே அந்த வெற்றிலையை வைத்து வெற்றிலை மீது ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு பூஜை அறையில் வைத்து விநாயகப் பெருமானுக்கு விளக்கு ஏற்றி வைக்கணும். வெற்றிலை முருகப்பெருமானுக்கு உரிய பொருள். வெற்றியை தரக்கூடிய வெற்றிலையை வைக்கிறோம். அடுத்ததாக ஸ்வஸ்திக் சின்னம் விநாயகப் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் உரிய சின்னமான ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிருக்கோம். இது மேலே விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சோன்னா நம்ம மனதில் உள்ள குழப்பங்கள், கவலைகள், சங்கடங்கள், கடன், நோய் முழு மனதோடு வேண்டிக்கோங்க. இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். முழு மனதோடு நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தீபம் காலையில் ஏற்றினாலும் மாலையில் 6 மணிக்கு மேலே ஏற்றினாலும் ஒரு அரை மணி நேரம் எரிய விட்டுட்டு அதன் பிறகு பூவால் குளிர்விச்சிடுங்க. செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் புதன்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த விளக்கை எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு அந்த வெத்தலையை கால்படாத இடத்துல அப்படியே மடித்து போட்டுருங்க. இப்படி நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னா நம்ம கஷ்டங்கள், பிரச்சனைகள் அனைத்துமே
தீரும் என்பதுதான் நம்பிக்கை. வெற்றிலை மீது ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையும் போது வெற்றி நமக்கு கிடைக்கும். ஸ்வஸ்திக் சின்னம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி பிரபஞ்சத்தோட ஆற்றல் கிடைக்கும். நம்ம வேண்டுதலை வைக்க வைக்க அந்த ஸ்வஸ்திக் சின்னத்துல உள்ள மஞ்சள் ஈர்த்துக்கும். அப்படியே ஈர்த்து நம்ம கஷ்டங்களை எல்லாம் போக்கும். நம்ம வைக்கக்கூடிய பொருள் விநாயகப் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய பொருள். 3 தெய்வங்களும் இணைந்து நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்பதுதான் நம்பிக்கை. அண்ணன் தம்பி இருவருக்கும் சேர்ந்து நம்ம இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நம்ம அன்னைக்கு வழிபாடு செய்கிறோம். அப்படி வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் நமக்கு உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பார்கள் என்று சொல்லப்படுது. இந்த தீபம் ஏற்றக்கூடிய நேரம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது சதுர்த்தி திதி அதிகாலையிலே ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் நம்ம ஏற்றுனோம் அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும். அந்த நேரத்தில் ஏற்ற முடியல அப்படின்னா அன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் இந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். விநாயகரோட மந்திரங்கள் சொல்லலாம், முருகப்பெருமானுக்குரிய மந்திரம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். விநாயகப் பெருமானுக்குரிய மந்திரம் மூல மந்திரத்தை சொல்லலாம். முதல்ல விநாயகரோட மந்திரத்தை சொல்லிட்டு அதன் பிறகு முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ, மனக்கவலைகள், குழப்பங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் விநாயகப் பெருமானுக்கிட்ட இப்படி மனமுருகி விளக்கி ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவர் நம்ம வேண்டுதலை கட்டாயம் நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், கடன்கள் எதுவாக இருந்தாலும் தீரும். இந்த நாள் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள். தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி அன்று நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சாலே போதும். தேய்பிரை அப்படின்னாலே நம் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும் என்று அர்த்தம். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. விரதம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். மீண்டும் ஒரு முறை தேதி சொல்கிறேங்க. வரும் மே 5, 2026 செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதத்திற்கு சித்திரை 22ஆம் தேதி தேய்பிறை சங்கடகரா சதுர்த்தி விரதம் வருகிறது. வினைத்திற்கும் விநாயகர், கர்ம வினைகளை போக்கக்கூடியவர், அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் தான் நம் விநாயகப் பெருமான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.